ஐசியா 51 படிச்சிருக்கீங்களா? ஓகே, நான் வரேன், கேள்விக்கெல்லாம் அப்படியே பேசும்போது வரேன். Who believes what we have heard and seen? Who would have thought God's saving power would look like this? இப்படிதான் ஐசியா 53 வந்து ஓப்பன் ஆகுது. ஐசியா 53 ரொம்ப ஃபேமஸான பேசேஜ். என்ன பேசேஜ்? Sufferings. Okay, so let's read. Who believes what we have heard and seen? இந்த எப்படி இருக்குன்னா, who believes the report that we have brought? இதை வந்து யார் நம்புவா? Who would have thought God's saving power would look like this? ஆண்டவருடைய நம்மளை ரட்சிக்கிற அந்த என்ன சொல்றது, அந்த வல்லமை இப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோட ஐசியா 53 ஸ்டார்ட் பண்றாரு. And he is starting this chapter with the question, who would have ever thought that God's saving power would look in this form? Let's read Acts 13 and 38. அப்போஸ்தலர் 13:38 வாசிப்போம். இதே மாதிரி ஒரு கேள்வியை வந்து பால் ஆக்ஸ்லயும் கேட்கிறாரு ஒரு இடத்துல. Paul is asking a similar question in the book of Acts. And by him everyone who believes is justified from all things from which you could not be justified by the law of Moses. இந்த இடத்தை ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கங்க. By which you could not justify by the law of Moses. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினால் நியாயம் தீர்க்கப்பட முடியாதவைகள் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம். Beware therefore lest what has been spoken in the prophets come upon you. அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, இல்லைன்னா அதாவது தீர்க்கதரிசிகள் சொன்னது உங்கள் மேல வந்துராம இருக்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி பால் வந்து வார்ன் பண்றாரு. அடுத்த வசனம். Behold, you despisers marvel and perish, for I work a work in your days, a work which you will by no means believe. புரியுதா? இது தமிழ்ல போடுங்களேன். Acts 13:41 தமிழ்ல. அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இது வந்து ஒரு வார்னிங் கொடுக்கிறார் பால் வந்து ஆக்ஸ்ல வந்து. இந்த வார்னிங்குமே இவர் பால் வந்து டைரக்டா கொடுக்கல, அவர் வந்து ஹபகுக் 1:5 ரெஃபரன்ஸ் காட்டி இந்த மாதிரி ப்ராஃபிட் சொன்னது உங்க மேல வந்துராம இருக்க பிலீவ் பண்ண எச்சரிக்கையா இருங்கள்னு. நம்ம ஐசியா 53:1 பார்த்த மாதிரி, ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள். இப்ப ஐசியா 53:1 போடுங்க தமிழ்ல. Now this is a warning that Paul is giving to the people in the book of Acts over here, and he is saying, he is quoting Habakkuk 1:5 over here, and he's saying, be careful, beware that you believe. And it has a similar line to Isaiah chapter 53, a work which will by no means, a work which you will by no means believe. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? சோ இத சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. அப்படி ஒரு காரியத்தை நான் உங்க மத்தியில செய்ய போறேன். ஐசியா 53ல இத சொன்னாலும் விசுவாசிக்க போறவன் யார்? அப்படி என்ன காரியம் செஞ்சாரு ஆண்டவர் அப்படிங்கறது தான் இப்ப கேள்வி. Acts chapter 13 says that no one would believe about the work that God has done this, and Isaiah chapter 53 says, who has believed our report of what God has done? Who thought that God would show up in this way? And it is a similarity that is happening over here. And so what exactly is the thing that God did that nobody was able to believe? ஆண்டவர் இததான் உங்களுக்கு செஞ்சாரு, இததான் உங்க மத்தியில செஞ்சிருக்கிறாரு, செய்ய போறாருன்னு சொல்லும் போது அது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நல்ல செய்தியா இருக்குமா? What it is going to be such a gospel, such a good news, to the extent that when it is proclaimed to you that this is what the Lord has done for you, this is what the Lord is doing, and this is what the Lord will do, when you hear it, you will not be able to believe and receive it. That good it will be. That is the gospel. அதனாலதான் சொல்றாரு, இத சொல்லி விசுவாசித்தவன் யார் அப்படின்னு கேக்குறாரு. ஐசியா 53ல அப்படிதான் ஸ்டார்ட் பண்றாரு. ஐசியா அந்த ப்ராஃபஸியை ஸ்டார்ட் பண்ணும்போது
ஹபகுக் 1:5 மேற்கோள் காட்டி பாலும் அப்படிதான் எழுதுறாரு. அவங்க விழுந்து போற மாதிரி நீங்களும் விசுவாசிக்காம விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படிங்கிறாரு. Isaiah 53:1 starts saying, who has believed our report, because no one is able to believe what God has done. And even in Acts chapter 13, when Paul writes and quotes Habakkuk chapter 1 verse 5, he says no one was able to believe that work that God had done. So Acts அப்போஸ்தலர் 13ல பார்த்தோம், by which the law of Moses could not justify us. அதாவது மோசேயின் நியாயப்பிரமாணத்தினால் நம்மளால நியாயம் தீர்க்கப்பட முடியாத ஒரு விஷயம் தேவனால நமக்கு நிறைவேறும் பொழுது நம்மளால அதை நம்ப முடியாதாம். Now what the law of Moses could not do, when God himself came and did this, we are not able to believe it. We will not be able to believe it. இதை படிக்கும்போது என்ன ஒரு டவுட் வந்துச்சுன்னா, ஏன் லா ஆஃப் மோசஸ்னு போட்டிருக்காங்க, லா ஆஃப் காட்னு தானே போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி. I had a question in mind while reading this. Why is it written law of Moses instead of writing law of God? இல்லை, எனக்கும் தெரியாது. நான் சரி இப்போ அது யார் எழுதுனா நமக்கு என்ன அப்படின்ட்டு நம்ம மெசேஜ் இது படிக்க வேண்டியதை படிப்போம் அப்படின்ட்டு ஐ மூவ்ட் ஆன். பட் ஐ டோன்ட் நோ வை தே ஹவ் புட். ப்ராபப்ளி என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, கலாத்தியர் 3ல் அப்புறம் வந்து ரோமர் 5ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 3ல தெளிவாக இருக்கும், நியாயப்பிரமாணத்தை ஏஞ்சல்ஸ் மூலியமா மோசைட்ட கொடுத்து மோசையை கொடுக்க சொன்னாருன்னு இருக்கும். I don't know the answer to that either, but my thought process is that in Galatians when you read, it's very clear about how God through angels gave to Moses. So என்னுடைய ஒப்பீனியன் வந்து என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது பிரியம் இல்லாம ஒரு ஏஞ்சல்ஸ்ட கொடுத்து சரி கேட்கிறானு கொடுத்து அவனுக்கு போது அனுப்பிச்சு விடு அப்படி கொடுத்ததா எனக்கு என்னுடைய ஒப்பீனியன். The way I approach this idea is that God did not want to come and give him by himself give this law. So he, without interest, without any passion about this, he was like, just because they're asking, let them have it, and gave it to an angel and sent forth. So அப்போஸ்தலர் 13ல அந்த இடத்துல பார்க்கிறோம், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினால் செய்யக்கூடாத காரியம், நியாயம் தீர்க்கப்படக்கூடாத ஒரு காரியம் தேவனால செய்யப்பட்டது அப்படின்னு இருக்கு. Now as we see in Acts chapter 13, something the law of Moses had no power to do to justify, which God had done. Romans 8, you can put it in TPT. Verse number 3, I guess. For God achieved what the law was unable to accomplish because the law was limited by the weakness of human nature. தேவன் நியாயப்பிரமாணத்தினால் செய்யக்கூடாத காரியத்தை தன்னுடைய குமாரன் மூலியமா என்ன பண்ணாரா, செஞ்சாரா. Yet God sent us his son in human form to identify with human weakness, clothed with humanity. God's son gave his body to be the sin offering so that God could once and for all condemn the guilt and power of sin. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இங்க என்ன போட்டிருக்கு, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? குமாரனை அனுப்பி பாவத்தை போக்கும் பலியாக அவருடைய சரீரத்துல பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக்கினார் அப்படின்னு போட்டிருக்கு. திரும்ப ஐசையா 53க்கு வாங்க. Now as Romans 8:3 says that God condemned sin in his body. Now we are coming back to Isaiah 53. So நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதத ஆண்டவர் பிதா என்ன செய்யறாரு, தன்னுடைய குமாரனை பலியா ஒப்பு கொடுத்து செய்யறாரு. சாக்ரிஃபைஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Now note this word sacrifice. What the law could not do, God sent his son as a sacrifice to do this. Yeah. The servant grew up before God, a scrawny seedling, a scrubby plant in a parched field. There was nothing attractive about him. இது யாரை பத்தி போட்டிருக்கு? ஜீசஸை பத்தி போட்டிருக்கு. எந்த இடத்தை காமிச்சு இந்த ப்ராஃபசி சொல்லப்பட்டது?
about his சிலுவையை குறித்து இந்த prophecy கொடுக்கப்பட்டது. There was nothing attractive about him, nothing to cause us to take a second look. He was looked down on and passed over, a man who suffered, who knew pain firsthand. One look at him and people turned away. இதெல்லாம் எதுக்கு செய்யறாரா? ரோமன் சைட்ல என்ன படிச்சோம்? நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தம்முடைய குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்ததின் மூலியமாய் பாவத்தை சரீரத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கினார். எப்படி உள்ளாக்கினாரா? பை ஆஃபரிங் ஹிம்செல்ஃப், தன்னையே ஒப்பு கொடுக்கிறதுனால. அதனாலதான் மேல எடுத்தவனே எப்படி எழுதுறாருன்னா, who thought God's saving power would look like this? Now this passage of scripture looks like he's talking about Jesus. It's talking about how Jesus was looking in the time of the cross, and it says Jesus did all of these things to accomplish what is written in Romans 8 verse 3. That is what the law did not have the power to do. Jesus did it. God did it through sending his son as a sacrifice. Over here we see that Jesus has surrendered himself as a sacrifice, and he overturned and condemned sin in his body. Now, we never thought that God would do it this way. That's what it started in the scripture saying, who thought that God would do something like this? அதாவது மேசியா வருவாரு, நம்மள எல்லாத்தையும் ரட்சிப்பாரு, மீட்டு கொள்ளுவாருன்னு சொல்லும் பொழுது அவருடைய ரட்சிப்பின் வல்லமை இப்படியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிராஸோட பிக்சர் இருக்கு. Nothing to cause us to take a second look. He was looked down on and passed over, a man who suffered and who knew pain firsthand. One look at him and people turned away. அவருடைய முகத்தை பார்த்து என்ன பண்ணாங்களாம்? திரும்பி நின்னுக்கிட்டாங்களாம். அவங்களுடைய முகத்தை திருப்பிக்கிட்டாங்களாம். அப்படி இருக்கு. எப்படின்னா, இப்ப ஒரு சினிமால ஆரம்பத்துல இருந்து அப்படியே ஸ்டோரி பில்டப் ஆகி ஒரு ஹீரோவை காமிச்சுக்கிட்டே வரும். கடைசியில வந்து ஒரு பெரிய ஃபைட் நடக்குதுன்னே வச்சுக்கோமே, அந்த சீன்ல ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. அப்படியே பயங்கர ஹைப்டா இருக்கு. ஹை ப்ரெஷர்ல கதையை எழுதி ஸ்கிரீன் பிளே எழுதி எல்லாத்தையும் வச்சு ஹரி படம் மாதிரி வேகமா கொண்டு போய் கடைசியில நிப்பாட்டினா ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. அது மாதிரி இவரும் திரும்ப அடிக்கல, நல்லா அடி வாங்குறாரு, அடிக்கிறானுங்க. அதை தான் இவர் கேட்கிறாரு, ஐசையா, who thought God's saving power would look like this? Now we see in the scripture that Jesus went to the cross and he took this form of suffering. Now it is like how you see in a movie that they are building the storyline for a hero, having a great built up around him, and everything is so cool about him. But the end, when the story is all built up to the end fight, the final fight, he is getting all beaten up and he is not fighting back. He is getting all beaten up and he is losing. It looks like he is losing, and that's how it was for people of the Jewish people when Messiah was supposed to come and rescue them and save them. They did not see it going this way. That's why he is asking, who would have thought God's saving power would look like this? Okay, we looked down on him, thought he was come, but the fact is, it was our pain he carried, our disfigurements, all the things wrong with us. We thought he brought it on himself, that God was punishing him for his own failures, but it was our sin that did that to him. நம்மளுடைய பாவத்தை அவர் சுமந்தார். தமிழ்ல அப்படி இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல இப்ப இதை லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா, நம்மளுடைய பாவம் தான் அவருக்கு என்ன செஞ்சதான்? இதை நம்ம இவ்வளவு நேரம் படிச்சது எல்லாத்தையும் நம்மளுடைய பாவம் தான் அதை அவருக்கு செய்தது. That ripped and tore and crushed him, our sins, he took the punishment. Now in Tamil it is written saying he carried away our sins, but in English it is very clear. It says it is our sin that put him in this place where he was ripped and torn and he was crushed. It is our sin that caused him to end up like this. Okay, go to next verse. Go down. And that made us whole. Through his bruises we get healed. We are all like sheep who have wandered off and gotten lost. We have all done our own thing, gone our own way, and God has piled all our sins, everything we have done wrong on him. Okay, next verse. He died without a thought for his own welfare, beaten bloody for the sins of my people. They buried him. Okay, next verse. இதுதான் முக்கியமான வசனம். ரோமர் 8ல என்ன படிச்சோம்னா,
நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தம்முடைய குமாரனை பாவத்தின் பலியாக செய்தது நிமித்தமாய் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கினார்னு சொல்லும்போது தேவன் எதற்காக இதை செஞ்சாருன்னு ஒரு வெளிப்பாடு இந்த வசனத்துல தான் நமக்கு கிடைக்குது. Still it's what God had in mind all along to crush him with pain. The plan was that he give himself as an offering for sin so that he would see life come from it, life and more life, and God's plan will deeply prosper through him. So தமிழ்ல என்னன்னா, தேவன் இதுதான் அவருக்கு முதல்ல இருந்தே அவருடைய நோக்கமா இருந்தது. தன்னுடைய குமாரனை இப்படி பாவத்தின் பலியாக ஒப்பு கொடுக்க வேணும் அப்படிங்கறது அவருடைய முதல்ல இருந்தே நோக்கம். எதனாலனா இதன் மூலமாக ஜீவன் வெளிப்படும்படியாய் he would see more life out of it, life and more life. God's plan will deeply prosper through him. அவரை அந்த பலியாக ஒப்பு கொடுக்கிறது மூலமா அவர் ஜீவனை பாப்பாரு, அந்த ஜீவன் எல்லாரிடத்திலையும் பிரதிபலிக்கிறத பாப்பாரு. His plan will deeply prosper through him. Now this was all along in God's mind to for Jesus to take all of this pain. Adu English la podunga na please. Yeah, for Jesus to take all this pain and he give himself as an offering so that life shall come out from it. Now God's plan will prosper where he will see life flow out of it and prosper in every one of us. The life will flow through us. That is God's plan and it will prosper. So what the law could not justify us, அதாவது நியாயப்பிரமாணத்தினால் நம்ம லைஃப்ல செய்யக்கூடாதது ஒண்ணு தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தது மூலமா செஞ்சாரு. அது இந்த வசனத்தின் மூலமா என்ன செஞ்சாரு? There was something that the law of Moses could not do, which Jesus died and did for us, which God did through his son by giving him as a sacrifice. What was it according to this scripture? What? Okay. Let's read John 3:15. Yohan 3:15. Okay, 3:14 from 3:14. Just as Moses in the desert lifted up the brass replica of a snake on a pole for all the people to see and be healed, so the Son of Man is ready to be lifted up. Okay. So என்னன்னா, மோசே எப்படி வெங்கல சர்ப்பத்தை வனாந்தரத்துல எழுப்பி நிப்பாட்டி அதை பார்த்தவங்கெல்லாம் குணமடைஞ்சாங்களோ அதே மாதிரி தேவகுமாரனும் சிலுவையில அவரை ஒப்பு கொடுக்க வேணும்ன்றது தான் என்னது? So the Son of Man is ready to be lifted up. Isaiah 53ல என்ன பார்த்தோம்? God's plan will deeply prosper through him so that life would come out of it, life and life and life. Go down, read 3:15. So that those who truly believe in him will not perish but be given eternal life. So right from the beginning, what the law of Moses could not justify, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முதல்ல இருந்தே அவருடைய தீர்மானமா இருந்தது. What the law of Moses could not justify, நியாயப்பிரமாணம் கொடுக்க முடியாததை தன்னுடைய குமாரனுடைய சாக்ரிஃபைஸ் மூலமா அவர் கொடுத்தது நமக்கு. அவர் நித்திய ஜீவனை நமக்கு இப்ப தந்திருக்கிறாரு. Now this eternal life that he wanted to give you was his plan all along from time began. Now which the law of Moses could not do this, which could not give, is this same eternal life which God gave through his son by sacrificing Jesus on the cross for us and bringing forth eternal life into our lives. Let's read Romans 8. I'll read one by one. Okay. Let's read Romans 8:4. Okay. I'm reading from verse 3. Verse 4. So now every righteous requirement of the law can be fulfilled through the anointed one living his life in us, and we are free to live not according to our flesh but by the dynamic power of the Holy Spirit. நம்ம போன வசனம் வாசிச்ச மாதிரி நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாத தன்னுடைய குமாரனுடைய பலியினால செஞ்சு முடிச்சு இப்ப என்ன பண்ணிருக்கிறாரு? He has set us free
to live not according to the flesh but according to the dynamic power of the Holy Spirit. அடுத்த வசனம். Those who are motivated by the flesh only pursue what benefit themselves, but those who live by the impulses of the Holy Spirit are motivated to pursue spiritual realities. For the sense and reason of the flesh is death, but the mindset controlled by the Spirit finds life and peace. I mean, இந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, if you read the verse, we are free to live not according to our flesh but by the dynamic power of the Holy Spirit. தேவனுக்குள்ள நம்ம மறுபடியும் உயிர்த்தெழுந்ததின் மூலியமா, அதாவது இப்ப கிறிஸ்டியன் ரிலிஜன்ல we always have a battle. நமக்கு வந்து சொல்லி கொடுத்தது என்னன்னா, we always have a battle between flesh and the spirit. அதாவது ஃப்ளெஷ்ஷுக்கு அது ஒரு மாம்சம், அதுவே மறந்துருச்சு. மாம்சத்தில் எந்த காரியத்தையும் செய்யாதீங்க, மாம்சத்தில் எந்த காரியத்தையும் செய்யாதீங்கன்னு சொல்லி நம்மளை எப்பயுமே என்ன இருக்கும், ஒரு வார் நடந்துகிட்டே இருக்கும் நமக்குள்ள. எதா இருந்தாலும் நம்ம ஸ்பிரிட்ல தான் செய்யணும், ஸ்பிரிட்ல கைட் பண்ணப்படணும், மாம்சத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்றது நமக்கு வந்து எப்பயுமே ஒரு வார் இருந்துகிட்டே இருக்கும். And that's what religion taught us. And religion has always taught us to have a battle between the flesh and the spirit. It would teach you to not do anything by the flesh but do everything by the spirit. And this verse is very clear. And we are free to live not according to our flesh but by the dynamic power of the Holy Spirit. Verse number மேல இந்த வசனம் தெளிவா சொல்லுது, நம்ம வந்து மாம்சத்தோடைய விளைவா வாழாம, மாம்சத்தை சார்ந்து வாழாம, ஆவியானவருடைய வல்லமை நிமித்தம் வாழ முடியும், அவருடைய வல்லமையில சார்ந்து வாழ முடியும் சொல்லுது. And we are free to live not according to our flesh but by the dynamic power of the Holy Spirit. இப்ப இந்த வசனத்தை படிச்சா நீங்க மாம்சத்துல வாழ்றீங்களா இல்ல பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால வாழ்றீங்கன்னு இருக்கா? Now does the scripture say that you are living according to flesh or by the dynamic power of the Holy Spirit? Power of the Holy Spirit. அடுத்த வசனம். Those who are motivated by the flesh only pursue what benefit themselves, but I mean in the whole passageல மாம்சம் ஆவின்ற கான்டெக்ஸ்ட் வந்து, மாம்சன்றது உங்களுடைய பழைய மனுஷன், நீங்களா சுயமுயற்சியில உங்களை, அதாவது நீங்களே உங்களை நீதிமானா செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் பத்தியும், புதிய மனுஷன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர்னால் நடத்தப்படுகிறது அப்படின்னு இருக்கிறதுனால, those who are motivated by the flesh only pursue what benefit themselves, but those who live by the impulses of the Holy Spirit are motivated to pursue spiritual realities. For the sense and reason of the flesh is death, but the mindset controlled by the Spirit finds life and peace. In fact, the mindset focused on the flesh fights God's plan and refuses to submit to His direction because it cannot. For no matter how hard they try, God finds no pleasure with those who are controlled by the flesh. But when the Spirit of Christ empowers your life, you are not dominated by the flesh, but by the Spirit. Say, I am dominated by the Spirit. When the Spirit of Christ empowers your life, you are not dominated by the flesh, you are dominated by the Spirit. And if you are not joined to the Spirit of the Anointed One, you are not of Him. Now Christ lives His life in you. எதுக்கு இந்த வசனத்தை ஒவ்வொன்றா வாசிச்சுட்டு இருக்கேன்னா, தன்னுடைய குமாரனை சிலுவையில ஒப்பு கொடுத்தது மூலியமா என்னெல்லாம் நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணாரு அப்படிங்கறது ஒவ்வொரு வசனமா இப்ப இந்த வசனத்துல நான் சொல்றேன். I'm reading each of the scripture to show you, by giving His Son as a sacrifice, what are the things that God has accomplished in us. Now Christ lives His life in you, and even though your body may be dead because of the effects of sin, His life-giving Spirit imparts life to you because you are fully accepted by God. Okay. அதாவது தமிழ்ல போடுங்களேன் அந்த வசனத்தை. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அதாவது
முந்தின வசனத்துல பார்த்தேன், you are not dominated by flesh but by the spirit. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கும் பட்சத்தில் living life giving spirit imparts life to you because you are fully accepted by God. அடுத்த வசனம், yes, God raised Jesus to life, and since God's spirit of resurrection lives in you, he will also raise your dying body to life by the same spirit that breathes life into you. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். யாராவது ஒருத்தர் வாங்களேன். Can I have someone on the stage please? So he even Jesus னு வெச்சுக்கோ, he is Jesus இந்த பக்கம். So he is law of Moses, okay? What the law of Moses could not justify. இப்ப நான் தான் humanity, okay? நான் தான் humanity. What the law of Moses could not justify, God achieved by offering his son as a sacrifice. என்ன பண்ணாரு அப்படின்னா, ஐசையா 53ல பார்த்த மாதிரி, he gave us eternal life, okay? அவருடைய சன் குமாரனை ஒப்பு கொடுத்தது நிமித்தமா நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அதன் விளைவாக தான் நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த இப்ப போட்ட வசனம் இதுல போட ரோமன்ஸ் 8ல, Spirit imparts life to you because you are fully accepted by God. Yes, God raised. Okay. இந்த ரோமன்ஸ் 8ஓட கான்டெக்ஸ்டே என்னன்னா, ஆண்டவர் அவருடைய குமாரனை ஒப்பு கொடுத்தது மூலியமா பரிசுத்த ஆவியானவரை இப்ப என்ன பண்ணிருக்காரு, நம்மள பரிசுத்த ஆவியானவர்னால அனாயிண்ட் பண்ணிருக்கிறாரு. என்ன, இவர் குமாரனை ஒப்பு கொடுத்தனால the same spirit that raised Jesus Christ from the dead will impart life to you because you are fully accepted by God. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் நமக்கு ஜீவனை கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா நம்ம தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம்ன்றனால. ஓகே I'll come to this. என்னன்னா, ரோமன்ஸ் 8ல த்ரூ அவுட் கான்டெக்ஸ்ட்ல வந்து ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு காமன் நோஷன் என்ன இருக்குன்னா, பீயிங் லெட் பை த ஸ்பிரிட் அப்படின்னா, த்ரூ அவுட் அந்த கான்டெக்ட்ல வந்து என்ன இருக்கு, அந்த மாம்சத்துக்கு செவி கூடாமல் நீங்க ஆவியிலே நடத்தப்படணும் அப்படின்னு எழுதியிருக்கு. Now throughout this chapter, in context if you see, it talks about being led by the Spirit. It says, do not be living according to the flesh, but be led by the Spirit, led by the Spirit. So what it is mean to be led by the Spirit? நார்மலா நமக்கு ரிலிஜியஸ் சொல்லி கொடுத்தது ஆவினாலே நடத்தப்படுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கும்போது ஒவ்வொரு தடவையும் ஆவியானவர் என்ன பண்றாரு, வந்து என் கையை பிடிச்சு இந்த டெசிஷன் எடுக்காத, இதை எடு, இந்த டெசிஷன் எடுக்காத, இந்த இதை எடு அப்படின்னு சொல்றதா நமக்கு புரிஞ்சுக்கிட்டது. இப்ப ரோமன்ஸ் 8ல வாட் இட் இஸ் மீன் டு பி லெட் பை த ஸ்பிரிட், இப்ப பார்த்த வரைக்கும் பீயிங் லெட் பை த ஸ்பிரிட் வந்து, நீங்க, நான் தான் ஹியூமனிட்டி, என்னைய பரிசுத்த ஆவியானவர்னால அபிஷேகம் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து எனக்கு வந்து ஜீவனை ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனாயின் பண்ணியிருக்கிறனால, இதனால let's read verse 14. The mature children of God, நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். The mature children of God are those who are moved by the impulses of the Holy Spirit. இப்ப நான் தான் humanity. The mature children of God are the one who are motivated by the impulses of the Holy Spirit. And you did not receive the spirit of religious duty, leading you back into fear of never being good enough, but you have received the spirit of full acceptance, enfolding you into the family of God, and you will never feel orphaned.
Being led by the Spirit is not Holy Spirit taking you by hand, telling this is what you are supposed to do, this is what you are supposed to do. Being led by the Spirit is Spirit of Christ constantly testifying in you, telling that you are the child of God. ஆவியினால் நடத்தப்படுவது அப்படி சொல்றது, ஆவியானவர் எப்ப பார்த்தாலும் நீங்க முடிவெடுக்கும் போதெல்லாம் கையை பிடிச்சி இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும்னு சொல்றது கிடையாது. ஆவியினால் நடத்தப்படுவதுங்கிறது உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் எப்பொழுதும் உங்களுக்கு சாட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு, நீங்க தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த குமாரர்கள் குமாரத்திகள் என்று. For he rises up within us, our spirits join him in saying the words of tender affection, Beloved Father, for the Holy Spirit makes God's fatherhood real to us as he whispers into our innermost being, you are God's beloved child, and this is called being led by the Spirit. ஆவியானவர் நமக்கு தேவனுடைய பிதா, தேவன் நமக்கு அப்பாவா இருந்தா அது எவ்வளவு நிஜமா இருக்கும் அப்படின்ற அந்த நிஜத்தை நமக்கு நிஜமாக்கி காமிக்கிறது ஆவியானவர் செய்யற வேலை. நமக்குள்ள இருந்து தேவன் உனக்கு அப்பாவா இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறது தான் ஆவியானவருடைய வேலை. அவர் எப்பவுமே உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம், திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில காமிச்சிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க தேவனால நேசிக்கப்பட்ட அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க அப்படின்றது. இதுதான் ஆவியினால் நடத்தப்படுவது. Since this spirit of full acceptance is living in you, he is imparting life to us. You understand? தேவனால் முற்றிலுமாய் நீங்க ஏற்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா, இருந்துகிட்டு உங்களுக்குள்ள ஜீவனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஜீவனை கொடுத்துட்டே இருக்கிறார். This eternal life that Father gave through his Son is the testimony that we are fully accepted by him. இந்த குமாரன் மூலமா பிதா நமக்கு கொடுத்த இந்த நித்திய ஜீவன் இருக்கு இல்லையா, அது எதுக்கு அடையாளம்னா, தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்மளை முற்றிலுமா நம்மளை இருக்கிற வண்ணமா அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்றதுக்கான அடையாளம் தான் அவர் நமக்கு கொடுத்த நித்திய ஜீவன் இந்த ஆவியானவர் மூலமா. Holy Spirit constantly testifying in us that we are children of God and he makes God's fatherhood real to us. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து எப்பொழுதுமே நமக்கு சாட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நமக்கு தேவன் அப்பாவா இருந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்ற நிஜத்தை நமக்கு நிஜமாக்கி காமித்து கொண்டிருக்கிற ஆவியானவர். And this is what the law of Moses could not do. இந்த விஷயத்தை தான் மோசேயின் நியாயப்பிரமாணத்தால செய்ய முடியவே இல்லை. You will never feel accepted by the Father or you can never experience the fatherhood of God. நீங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற வரைக்கும் நீங்க தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்டவரை போல ஒருபோதும் உணரவே முடியாது. நீங்க தேவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றதை அனுபவிக்கவே முடியாது நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படி. If you don't experience that you are accepted by the Father, you cannot manifest eternal life. நீங்க பிதாவினால ஏற்றுக்கொள்ளப்பட்ட குமாரன் அப்படின்றத நீங்க அனுபவிக்காம இருந்தீங்க அப்படின்னா நித்திய ஜீவன் உங்களிருந்து வெளிப்படவே முடியாது. So the very reason Holy Spirit is living in you is the testimony that you are fully accepted by the Father and you have an assurance that your body will be redeemed at the day of redemption. Ephesians 1. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு சாட்சியா இருக்கு. நீங்க தேவனால முற்றிலுமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீங்க, உங்களுடைய சரீரம் மீட்கப்படும் என்று. So this is what the law of Moses could not justify, that you are fully accepted by God and by that he imparted his eternal life within us through his union. இந்த ஒரு விஷயத்தை தான் மோசேயோட நியாயப்பிரமாணம் ஒருபோதும் செய்ய முடியவே இல்லை. மோசேயோட நியாயப்பிரமாணத்தின் கீழே இருந்தவங்களுக்கு அவங்க தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களா உணர முடியவே இல்லை. அதன் விளைவா அவங்களால நித்திய ஜீவன் அனுபவிக்க முடியவே இல்லை. And since we are his true children, we qualify to share all his treasures, for indeed we are heirs of God himself, and since we are joined to Christ, we also inherit all that he is and all that he has. குமாரனுக்கு உடையவைகளே குமாரனையும் all that he has and all that he is. குமாரன் யாரா இருக்கிறாருன்றதையும் குமாரனுக்குரிய எல்லாவற்றையும் நாம் இப்ப என்ன பண்ணோமா சுதந்தரிச்சு கொண்டோம், because of the Christ and the Spirit of Christ living in us. Okay. We will experience being co-glorified with him provided that we accept his suffering as our own.
It states that we will definitely experience being co-glorified provided we experience the suffering as our own. I'm going to next verse. I am convinced that any suffering we endure is less than nothing compared to the magnitude of glory that is about to unveil within us. The entire universe is standing on tiptoe. Now I'm going to do a small character change here. Consider Joel as a what to say, universe or creation. Okay, creation. ஜோயல் தான் வந்து தேவன் சிருஷ்டித்த மொத்த பிரபஞ்சம். And Anna, let Anna be the humanity. Okay, Anna தான் வந்து மனித குலம். The entire universe is standing on tiptoe, yearning to see the unveiling of God's glorious sons and daughters. For against its will, the universe itself has had to endure the empty futility resulting from the consequence of human. அதாவது இவரு ஒரு தப்பு செய்யறாரு, இவன் சும்மா தான் இருக்கான், இவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா இவனுடைய வில்ல இல்லாம இவன் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, நீயும் சேர்ந்து இத அனுபவி அப்படின்னு சொல்லி இவனுடைய வில்லே இல்லாம இவனை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. Now just because the man committed a sin, he is having the ripple effect of it. He is experiencing, the universe is experiencing the ripple effect of it without its will. It does not have the will, but it is subject to futility, and it is because of the consequence of the human sin. For against its will, the universe itself has had to endure the empty futility resulting from the consequence of human. But now, with eager expectation, all creation longs for freedom from its slavery to decay. Creation longs for freedom from slavery to decay and experience with us the wonderful freedom coming to God's children. இங்க யார் God's children? இவர்தான் humanity, இவர்தான் God's children. Universe வந்து has been waiting for the manifestation of sons and glory because universe wanted to get freedom from the slavery to decay. பிரச்சனை என்னன்னா யூனிவர்ஸுக்கு தெரியுது, இவருக்கு தெரியல. இப்போ யூனிவர்ஸ் வந்து அழிஞ்சு தான் போகணும் அப்படின்ற ஒரு தலையெழுத்து மாதிரி, அதுக்கு ஒரு அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்குது. ஸோ அப்படி அடிமைப்பட்டிருக்கிறனால அழிகிறத தவிர வேற வாய்ப்பு இல்லை. ஆனா அது காத்துக்கிட்டு இருக்கு, எப்போ இவன் வந்து அவனுடைய தேவனுடைய உடன் சுதந்திரவாளியாகி அவன் ஃப்ரீடம் எப்ப அனுபவிப்பான்னு எனக்கு தெரியல. அவன் ஃப்ரீடம் அனுபவிச்சாதான் என்னால ஃப்ரீடம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அழிவுல இருந்து தப்பிக்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கு யூனிவர்ஸ். ஏன்னா ஆனா யூனிவர்ஸுக்கு தெரிஞ்ச விஷயம் இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. வாட் தி யூனிவர்ஸ் knew, this fellow didn't know. All creation longs for freedom from its slavery to decay and to experience with us the wonderful freedom that is coming for children of God. Creation notes what is the freedom that is coming for the children because they have the spirit of full acceptance. They have been sealed by the promise of the Spirit. யூனிவர்ஸுக்கு தெரியும், கிரியேஷனுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து மனிதர்களோடு கூட சேர்ந்து மனிதர்கள் தேவனுடைய சுதந்திரத்தை விடுதலையை அனுபவிக்கும் பொழுது நமக்கும் விடுதலையும் வரும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதுக்கு அடையாளமா, அதுக்கு உறுதியா தான் ஆவியானவர் அவங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கார். இந்த ஆவியானவர் யார் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதலுக்கு அடையாளமா இருக்கிறார் மனிதர்களுக்குள்ள. இதை பார்க்கும் போதுலாம் இவங்களுக்கு நம்பிக்கை வருது, இவனுக்கு எப்படின்னா ஒரு நாள் விடுதலை வந்துடும், அவன் விடுதலை வரும்பொழுது நானும் அழிவிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு. So what inheritance is kept for the children of God, அதாவது humanity? என்னன்னா, let's read the verse. To this day we are aware of the universal agony and groaning of creation as if it were in the contraction of labor for childbirth. And it's not just creation. We who have already experienced the first fruits of the Spirit also inwardly groan as we passionately long to experience our full status as God's sons and daughters, including our physical bodies being transformed. மொத்த யூனிவர்ஸுமே வந்து கர்ப்ப வேதனை பட்டுக்கிட்டு இருக்கு. இவன் எப்படின்னாச்சும் இந்த ஃப்ரீடம்குள்ள கால் எடுத்து வச்சா நம்மளும் ஃப்ரீடம்குள்ள கால் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேர்ஸ் இங்கிலீஷ்ல போடுங்க. அந்த ஃப்ரீடம் என்னன்னா இன்க்ளூடிங் ஆர் பிசிக்கல் பாடிஸ் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம், நம்மளுடைய சரீரங்களும் அவருக்குள்ள மாறும் வரை அதுதான் அந்த அதோடைய முழுமை, அது ஃப்ரீடமுடைய முழுமை. For this is the hope of our salvation. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பினுடைய நம்பிக்கை. So the very hope of our salvation and
For very hope of our salvation is our physical bodies being transformed, and that is what even creation longs to step into the same freedom that the children of God has now. நம்மளுடைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பினுடைய நம்பிக்கையே என்ன அப்படின்னா நம்மளுடைய சரீரங்கள் மீட்கப்படும், அழிவிலிருந்து மீட்கப்படும் அப்படிங்கிறது தான் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையே. இந்த நம்பிக்கையை தான் பிரபஞ்சமும் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கு. இந்த நம்பிக்கைக்குள்ள அவன் கால் எடுத்து வச்சுட்டான்னா நானும் கால் எடுத்து வச்சிருவேன், அழிவு கீழே இருக்கிற அடிமைத்தனத்துல நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுல இருந்து மீட்கப்பட்டுருவேன்னு சொல்லி பிரபஞ்சமே காத்துக்கிட்டு இருக்கு. மனிதன் இந்த சரீரத்துல அவனுடைய மீட்பு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. அடுத்து நீங்க ரோமன்ஸ் 8 படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அடுத்தடுத்து அப்படியே இதை கான்டெக்ட்ல அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வருவாரு. பட் நான் அந்த வசனத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நான் இந்த வசனத்துக்கு போக விரும்புறேன். verse number 29 மெசேஜ் வெர்ஷன்ல 29ஆம் வசனம். God knew what he was doing from the very beginning. He decided from the outset to shape the lives of those who love him along the same lines as the life of his son. Okay? From the beginning, God decided that he would shape the lives of those who love him along the same line as the life of his son. So, humanity, Jesus oda, அதாவது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கும்படி பிதாவானவர் என்ன பண்ணார்? அதுதான் முதல்ல இருந்தே அவருடைய நோக்கமா இருக்குது. அவரை நேசிக்கிறவர்கள் எல்லாமே தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா அவர்களை உருவாக்கும்படி அவர்களை முதல்ல இருந்தே ஒரு நோக்கமா அவங்க மேல அந்த தீர்மானத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு இருக்கு. This is the decision he had for you to design you, to transform you into the original design of his son and make you look like him. I'll tell you what it means to be conformed to the image of his son in a minute. கிறிஸ்துவோட சாயலுக்கு ஒப்பாகிறதுனா என்ன அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்துல நான் சொல்றேன். The son stands first in the line of humanity he restored. மீட்கப்பட்ட இந்த மனுக்குலத்துக்கு மொத நபரா புரோட்டோடைப்பா குமாரன் நிக்கிறார். So imagine me as Jesus. I stand in the line as the first one from the humanity. I stand in the line who got restored in the line of humanity. I stand first. Okay, that means what? There are people standing me behind who is ready to occupy this place. Who are they? மீட்கப்பட்ட மனுக்குலம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கியூ ஆரம்பிச்சா அந்த கியூல ஃபர்ஸ்ட் லைன்ல நிக்கிறது வரிசையில முதல்ல நிக்கிறது இயேசு தான். அப்போ வரிசையில முதல்ல நிக்கிறாருன்னு இந்த வசனம் சொல்லுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா பின்னாடி வரிசையில நிறைய பேர் வர போறாங்கன்னு அர்த்தம். Okay, we see the original and intended shape of our lives there in him. Okay, நம்மளுடைய லைஃபுக்கு ஒரிஜினலாவே பிதாவினுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னு இவரை பார்த்தா நமக்கு தெரியுமா? He is the shape of original, we see the original and intended shape of our lives there in him. In whom? Jesus Christ, and he stands first in the line of humanity restored. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மீட்கப்பட்ட மனுக்குலம்ன்ற வரிசையில முதல்ல நிக்கிறாருல இந்த இயேசு ஃபர்ஸ்டா நிக்கிறாரு. அவரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி நம்மள வாழ்க்கையை டிசைன் பண்ணிருக்காரு தேவன் அப்படிங்கறத அவரை பார்த்து தான் நம்ம அடையாளம் வச்சுக்க முடியுது. After God made the decision of what his children should be like, he followed it up by calling people by name. அதாவது இவங்க எப்படி இருக்கணும்னு தீர்மானம் பண்ணதும் இல்லாம அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி வேலையும் அவரே என்ன பண்றாரு? செய்யறாரு. Not just deciding how they should look like, but also deciding what they should do. He called them by name. After he called them by name, he set them on a solid basis with himself, and then after getting them established, he stayed with them to the end, gloriously completing what he had begun. What he had begun actually from the beginning, it is his plan that he decided from the outset to shape the lives of those who love him along the same line as the life of his son, conformed to the image of his son. Okay? அவர் ஆரம்பிச்சதை அவர் முடிச்சார் அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்கு. அவர் என்ன ஆரம்பிச்சார் அப்படின்னா ஒரே ஒரு ப்ராஜெக்ட். என்ன ப்ராஜெக்ட்னா அவருடைய குமாரன் எப்படி இருக்கிறாரோ
அவங்கள போலவே மற்ற எல்லாரையும், அவரை நேசிக்கிற எல்லாரையும் இந்த குமாரனுடைய சாயலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறது தான் அவருடைய நோக்கம். இதுதான் ஆதியில அவர் தீர்மானம் பண்ணி ஆரம்பிச்ச விஷயம். அதை நமக்குள்ள அவர் நிறைவேற்றிருக்கிறார். 1 Corinthians 15 1 கொரிந்தியர் 15 verse number 45. So in Romans 8 we read that we are conformed to the image of his son. I am going to tell what it means to be created in the image of his son. Okay, 1 Corinthians 15 verse number 45. Okay, I am going to read from TPT. For it is written, the first man Adam became a living soul. He is the first man, Adam, become a living soul. And the last Adam became the life-giving spirit. Who is the last Adam here? Jesus. Who stands first in the line of humanity restored? Jesus. The last Adam is a life-giving spirit. Okay? He is life-giving soul. Jesus, the last Adam, is life-giving spirit. Remember that. However, the spiritual didn't come first. The natural precedes the spiritual. Meaning, Jesus didn't come first, but Adam came first. Okay? The first man was from the dust of the earth. The second man is Yahweh from the realm of heaven. The first man came from the dust. The second man came from the heaven, who is Yahweh. Okay. The first one made from dust has a race of people just like him. Okay. இவரை கிரியேட் பண்ணது மூலியமா இவரை மாதிரியே யார் இருந்தாங்களா? இவரை மாதிரியே மக்கள் இருந்தாங்க. Has a race of people just like him, who are also made from dust. The one sent from heaven has a race of heavenly people who are just like him. So there stands a man now, first in the line of humanity restored, and he has his own race of people after him, like him. And what it is mean to be like him, what it is mean to be conformed to his image is, okay, let's read. Once we carried the likeness of the man of dust, now let us carry the likeness of the man of heaven. What it is mean to have the likeness of man of heaven? Okay, let's read. இப்போ இங்க ரெண்டு மனிதர்களை பத்தி பேசியிருக்கு. ஒன்னு முந்தின மனுஷனாகிய ஆதாம் சொல்லி போட்டிருக்கு. அவன் ஜீவாத்மாவானான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த பக்கம் இயேசுவை பத்தி சொல்லுது. பிந்தின ஆதாம்னு இயேசுவை பத்தி சொல்லுது. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் சொல்லி, லைஃப் கிவிங் ஸ்பிரிட் ஆனார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ இந்த முந்தின ஆதாம் அவன் தான் ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டான். அவன் தான் ஃபர்ஸ்ட் பூமிக்கு வந்தான். ஜீசஸ் பிந்தின ஆதாம் செகண்டா தான் வந்தார். அவனுக்கு அதுக்கப்புறமா தான் வந்தாரு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஆதாமானவன் என்ன பண்ணானா, அவன் மண்ணில இருந்து எடுக்கப்பட்டவன். அவனுக்கு ஃபாலோவர்ஸா அவனுடைய ரேஸ்ல அவனுடைய சந்ததியினரா வந்த மண்ணில இருந்து வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. கொஞ்சம் பேர் இருந்த மாதிரி அதே மாதிரி விண்ணிலிருந்து வந்தவர் சாயல்லையும் கொஞ்சம் பேர் இருக்க வேணும். அண்ட் யூ ஆர் in the likeness of man of heaven. Okay, இப்போ இயேசுவோடைய சாயலுக்கு ஒப்பா நம்ம மாறுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மண்ணுக்குரியவர்களா இல்லாம விண்ணுக்குரியவர்களா மாறுறதுதான் இயேசுவோடைய சாயலுக்குலாம் நம்ம மாறுறது. அதுதான் தேவன் செஞ்சிருக்கிறார். இல்ல, இயேசுவோட சாயலா இருக்கிறதுனா என்ன நான் சொல்றேன். பட் யூ ஆர் ஆஃப்டர் த ரேஸ் ஆஃப் ஒன் ஹூ கேம் ஃப்ரம் heaven. Okay, let's read. Now verse number 50. Now I tell you this, my brothers and sisters, flesh and blood are not able to inherit God's kingdom realm, and neither will that which is decaying be able to inherit what is incorruptible. Okay, it talks about the one who came from the dust. Okay, listen, I will tell you a divine mystery. Not all of us will die, but we will all be transformed. It will happen in an instant, in the twinkling of his eye. For when the last trumpet is sounded, the dead will come back to life. We will be indestructible, and we will be transformed.
For we will discard our mortal clothes and slip into body that is imperishable. Put this verse in NKJV. Verse number 51 from 50 to 53. Okay. For the trumpet will sound and the dead will be raised incorruptible and we shall be changed. For this corruptible must put on incorruption and this mortal must put on immortality. What it is mean to be created in the likeness of him? To put on this corruption must put on this incorruption, and I am the one who stands in the line, first in the line of the humanity restored. So this corruption must put on incorruption, mortality must be put on immortality, and that it was means to be created in the likeness of his son. And as we read in Romans 8, that was his plan from the beginning to shape the life of those who love him. I mean, in the image of his son, conformed to the image of his son. இப்போ இந்த பிந்தின ஆதாம் வந்து மீட்கப்பட்ட அந்த மனுக்குலத்துல அப்படின்ற லைன்ல ஃபர்ஸ்ட் நிக்கிறாரு. இப்போ நம்ம வந்து அவருடைய சாயலா மாறுவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வசனம் சொல்றதுபடி அழிவுக்குரியது இந்த சரீரம் அழியாமை அணிந்து கொள்ள வேண்டும், சாவுக்குரிய இந்த சரீரம் சாவாமை அணிந்து கொண்டு அவர் பின்னாடி போய் நிக்கிறது தான் அவருடைய சாயலா மாறுவதுக்கு அர்த்தம். Put 28, Romans 8:28. That one we read now. Go down, 29. God knew what he was doing from the very beginning. He decided from the outside to save the lives of those who love him along the same line as the life of his son. Okay? So what does it mean? For God to shape your life along the life of his son means you must put on incorruption and you must put on immortality. இந்த வசனம் சொல்றது போல தேவனுடைய குமாரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அந்த லைன்ல நம்மளுடைய வாழ்க்கையும் அவர் ஷேப் பண்ண விரும்புறார், டிசைன் பண்ண விரும்புறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்த அழிவை விட்டு அழியாமையை அறிந்து கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் சாவை விட்டு சாவாமையை அணிந்து கொள்ள வேண்டும். I mean, this is the inheritance the children of God has, or this is the inheritance of people who have received the spirit of full acceptance. இந்த தேவனுடைய ஏற்றுக்கொள்ளுதலின் ஆவியை, அந்த குமாரத்துவத்தின் ஆவியை பெற்றுக்கொண்ட நமக்கு இருக்கிற சொத்து சுதந்திரம் என்ன அப்படின்னா, இந்த சாவாமையை அணிந்து கொள்ளுகிற உரிமை. Holy Spirit imparts life to you because you are fully accepted by God. நீங்க தேவனால முற்றிலுமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டபடியினால ஆவியானவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். So life, manifesting life is part of, what to say, is part of the way of your being, who you are, because you are accepted by the Father. இப்போ ஜீவனை வெளிப்படுத்துவது, ஜீவன்ல வாழ்றது உங்களுடைய புது டிசைன். இப்போ தேவன் வந்து இயேசுவோட டிசைன்ல உங்களையும் டிசைன் பண்ணி அந்த லைன்ல நிக்க வச்சிட்டனால ஜீவனை வெளிப்படுத்துறதா உங்களுடைய ஒரிஜினல் டிசைனா இப்ப இருக்குது. So Romans 8:29 we read, God knew what he was doing from the very beginning. Okay, note the word very beginning. Let's go to 2 Timothy 1. Second Timothy 1 verse number 9. TPT ல போடுங்க. ஐ மீன், இந்த வசனம்லாம் பாஸ்டர் வந்து சும்மா பேசிட்டு இருக்கும்போது நடுவில் சொல்லுவார். இப்போ நான் அதை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து டீச் பண்ணிருக்கேன். அவர் ஐ மீன் த மெசேஜ் ஆஃப் லைஃப் ஹி டஸ் இட் இன் எவ்ரி மெசேஜ் தட் ஹி ப்ரீச். ஸோ ஹி பிரிங்ஸ் அப் ஆல் திஸ் passages and verses in between what he preaches, but I am taking it out and preaching it as a separate subject. Okay. Verse number 9, 2 Timothy 1 verse number 9. Who has saved us? TPT. He gave us resurrection life and drew us to himself by his holy calling on our lives, and it was not because of any good we have done. Okay? It was not because of any good we have done, but by his divine pleasure and marvelous grace that confirmed our union with the anointed Jesus even before time began.
How is it even possible? I thought Jesus was plan B. Okay, Adam sinned, so somehow God has to restore the humanity now. So he sent his son and restored the entire humanity, is what I thought. But this says grace that confirmed our union with anointed Jesus even before time began. So your union with God was there right from the beginning, or even before the time began. நம்ம என்ன நினைச்சோம்னா, இயேசு வந்ததுக்கு காரணமே என்னன்னா, மனுஷன் பாவம் செஞ்சு மனுஷன் விழுந்து போயிட்டான். அவனை மீட் எடுக்கிறதுக்காக இயேசு பிளான் பியா வந்தார். ஆதாம் சரியா இருந்தா இயேசு வந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறோம். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, காலங்கள் தொடங்கத்துக்கு முன்பதாகவே நம்ம இயேசுவோட இணையணும், இயேசுவோடைய சாயலா மாறணும் அப்படிங்கிறது அவர் காலம் தோன்றுவதற்கு முன்பதாகவே வைத்திருந்த திட்டம் அப்படின்னு. So as I said, we are created in the likeness of his son. Okay, the next verse 10. This truth is now your union, which was there even before the time began, is now being unveiled by the revelation of the anointed Jesus, our life giver, who has dismantled death, obliterating all its effects on our lives, and has manifested his immortal life in us by the gospel. இந்த சத்தியம் எந்த சத்தியம்னா, நம்ம கிறிஸ்துவோடு கூட ஆதி காலத்துக்கு முன்பதாகவே இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற சத்தியம் இப்போ நமக்கு இயேசுவின் மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இயேசு யார் அப்படின்னா, நமக்கு ஜீவனை கொடுத்தவர் முதலாவது. ரெண்டாவது, அவர் சாவை அழிச்சிட்டார், சாவை விலக்கி போட்டுட்டார். இதுதான் அவர் ரெண்டாவது செஞ்ச விஷயம். மூணாவது, அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா, நம்மளுடைய வாழ்க்கையில சாவுக்கு இருந்த தாக்கம், சாவு நம்மளுடைய வாழ்க்கை மேல வைத்திருந்த எல்லா தாக்கத்தையும் நீக்கி போட்டு நமக்கு சாவாமையும் அழியாமையும் இந்த சுவிசேஷத்தினால இயேசு கொண்டு கொடுத்திருக்கிறார். So Christ has manifested his immortal life in us through his union. இயேசு நம்மளோடு இணைக்கப்பட்ட அந்த இணைப்பின் நிமித்தமாக நமக்குள்ள அவருடைய நித்திய அழியாமையில் உள்ள ஜீவன், சாவாமையின் ஜீவனை நமக்குள்ள வைத்திருக்கிறார். And this is what achieved through the offering of his son when this was preached. And இதுக்கு தான் சொல்றாரு பால், இதை விசுவாசித்தவன் யார்? So this is what has happened when God gave his son through the cross. Now when this is such an unbelievable message, that's why Paul asked, who is there to believe this? Let's read James 1 verse number 23. யாக்கோபு 1:23. Yeah. If you listen to the word and don't live out the message you hear. What was the message that was preached? What was the message that was preached? Christ has manifested his immortal life in you. Okay? If you listen to the word and don't live out the message you hear, you become like the person who looks in the mirror of the word to discover the reflection of his face in the beginning. You perceive how God sees you in the mirror of the word. Let's consider he is the mirror. இவர்தான் கண்ணாடின்னு வெச்சுக்கோங்க. Okay, I perceive how God sees me in the mirror. Okay, in the mirror of his word. The word means scripture or Christ. Okay, அவருடைய வார்த்தை, அதாவது கிறிஸ்து, அவருடைய வார்த்தை அப்படிங்கிற அந்த கண்ணாடியில நான் என்ன பார்க்கும் பொழுது தேவன் என்னை எப்படி பார்க்கிறார்ன்றதை என்னால பார்க்க முடியுது, பார்க்கிறேன். But then I go out and forget my divine origin. ஆனா இங்க இருந்து கிளம்பி போன பிறகு என்னுடைய நான் தேவனிடத்திலிருந்து தோன்றினவன் அப்படிங்கறதே சுத்தமா மறந்து போயிடுறேன். And for this reason what happens? We don't live out the eternal life because we see in the mirror who I am, in the word, in the mirror, I reflect, I gaze upon it, but when I go out I forget and live out my own. இந்த கண்ணாடியை பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை இயேசு அப்படின்ற கண்ணாடியை நான் பார்க்கும் பொழுது தேவன் என்னை எப்படி பார்க்கிறாரு அப்படிங்கறத என்னால பார்க்க முடியுது. நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வெளியில போயிட்டு
நான் தேவனிடத்துல வந்தவன் அப்படிங்கறதே சுத்தமா மறந்து போயிடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா இந்த அழியாமையின் ஜீவன், இந்த நித்திய ஜீவனுடைய வாழ்க்கையை என்னால வாழ முடியல. God sets Christ as a model of, he stands first in the line in the humanity restored. He sets him as a model, or in as per the books of Hebrew, he is the high priest serving in the chamber of the Father. I mean, right now we have a man sitting at the right hand of Father, representing the entire humanity, what it means to be restored by the Father. I mean, we could see him and see ourselves, who we are and what kind of life has been kept for us. இப்ப இயேசுவை இன்னைக்கு பார்க்கும்பொழுது இயேசு வந்து மீட்கப்பட்ட மனுக்குலத்தின் அந்த கியூல ஃபர்ஸ்ட்ல நிக்கிறாரு. அவர் வந்து நமக்கு அடையாளமா தேவனுடைய வலது பார்சத்துல அவர் வந்து ஹை பிரீஸ்டா நமக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அவரை பார்க்கும் போதெல்லாம் இப்போ திருத்துவத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறாரு அப்படிங்கறதே நமக்கு ஹோப் தருது. எதுக்கு அப்படின்னா நம்ம அப்படி மாறதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதுக்காக. In second Corinthians 3 we read, I mean, hope you guys have read those passages. In 2 Corinthians 3 we see two ministries, okay? The ministry of old and the ministry of new covenant. 2 கொரிந்தியர்ல வந்து நம்ம ரெண்டு ஊழியங்களை பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கையின் ஊழியம், புதிய உடன்படிக்கையின் ஊழியம். Okay, and in the passage it says the old has its own glory though it produced death. பழைய உடன்படிக்கையின் ஊழியத்துக்கு அதனுடைய சொந்த ஒரு மகிமை இருந்தது. அதுக்குன்னு ஒரு மகிமை இருந்தது. அது மரணத்தை உண்டு பண்ணினாலும் அதுக்குன்னு ஒரு மகிமை இருந்ததாம். அந்த மகிமையை மோசே கேரி பண்ணதுனால என்ன பண்ண முடியலையா, மக்களால மோசேயோட மூஞ்சிய பார்க்க முடியல. Even though it produced death, it also carried a glory. Though the ministry of the old covenant produced death, it still carried a glory that when Moses was carrying that glory of that ministry, people could not see his face of how it was shining. Can you put that verse? 2 Corinthians 3. Even the ministry that was characterized by chiseled letters on stone tablets came with a dazzling measure of glory, though it produced death. The Israelites could not bear to gaze on the glowing face of Moses because of the radiant splendor shining from his countenance, a glory destined to fade away. இப்ப பழைய கேரக்டரிஸ்டிக் இதுக்கு திரும்ப வரும். He is the glory that is to be destined away. He is the Adam, the glory that is to be destined away, and we have a new glory kept for us. Let's see what is that glory. Yeah, go ahead. Let's read the next verse. Yet how much more radiant is this new and glorious ministry of the Spirit that shines from us. Okay, next verse. For if the former ministry of condemnation was ushered in with a measure of glory, how much more does the ministry that imparts righteousness far excels in glory? Let's put the last two verses. Can you? Okay, go down. This is the one. 3:18. We can all draw close to him with a veil removed from our faces. To whom? To whom? Okay, Jesus. Okay, let's go to the previous verse. Now the Lord I am referring to is the Holy Spirit. Wherever he is Lord, there is freedom. Here in the context, the Spirit of Lord refers to the ministry of the new covenant. Okay, wherever the new covenant is preached, okay, Holy Spirit Lord is there. Wherever the Spirit of the Lord is there, there is freedom. What kind of freedom is there is what we are going to see. Go to next verse. We can all draw close to him with a veil removed from our faces, and with no veil we all become like mirrors. In James 1, what we read? To see the mirror in the word of God and see who we are in the mirror or in the God. Okay, and with no veil we all become like mirrors who brightly reflect the glory of the Lord
Jesus. We are created in the likeness of Him. We reflect the glory of the Lord Jesus. We are being transfigured into His very image as we move from one brighter level of glory to another. And this glorious transfiguration comes from the Lord, who is the Spirit. You, in Romans 8, what we read, you are not dominated by the flesh, you are dominated by the Spirit. If you are dominated by the Spirit, you ought to reflect the glory of the Son of God, the Jesus Christ. This glorious transfiguration comes from the Lord, who is the Spirit. And okay, we are being transformed into His very image as we move from one brighter level of glory to another. Whose glory it is talking about? Whose glory this passage is talking about? Whose glory we are reflecting? Jesus' glory. Okay, let's read John 1:14. So the living expression became a man and lived among us, and we gazed upon the splendor of His glory, the glory of the one and only who came from the Father, overflowing with tender mercy and truth. This is the glory of one and only. Okay? And that glory is, the reason we are telling that the glory of the one and only, because He is the one who was in the bosom of the Father, face to face with the Father, and that union He had with the Father, that glory, that reflection of His image with the Father, He brought to us on the earth, and we beheld His glory, that glory. முன்னாடி யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்ச வசனம் என்ன அப்படின்னா கண்ணாடியில நம்மளுடைய முகத்தை பார்த்து வெளியில போய் மறந்து போயிடுறோம் அப்படின்ற நிலைமையில இருக்கிறோம். எப்போ அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காவிட்டால் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனத்துல சொல்லியிருக்கு. சோ இந்த இமேஜ், அந்த கண்ணாடிங்கிறது யாரை பத்தி பேசுனா வார்த்தையாகி கிறிஸ்துவ பத்தி. அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நம்மளை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைச்சிருக்காரு அப்படிங்கறத அந்த கண்ணாடியில பாக்குறோம். ஆனா வெளியில போகும்போது உடனே மறந்து போயிடுறதுனால அவருடைய வார்த்தையின் ஜீவன், அந்த வாழ்க்கையை, இந்த மீட்கப்பட்ட கிறிஸ்து அப்படின்ற லைன்ல நம்ம போய் நிக்காம முடியாம போயிருது. இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த கொரிந்தியர்ல சொல்லப்பட்ட வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய முகத்தின் முன்பதாக இருந்த திரை சிலையை அந்த ஸ்கிரீனை தேவன் ரிமூவ் பண்ணிட்டனால இப்போ நம்மளே ஒரு கண்ணாடி மாதிரி ஆயிட்டோமா. எப்படி இயேசு ஒரு கண்ணாடியா இருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம ஒரு கண்ணாடியா மாறி இயேசுவோடைய அந்த மகிமையை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இயேசுவோடைய வெளிச்சம் எப்படி நம்ம முகத்துல அடிக்கும் போது கண்ணாடி எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி இயேசுவோடைய மகிமையை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு லெவல், இங்க glory from one of the glory to the other glory சொல்லி நான் சொல்றேன். சோ இப்போ இயேசுவோட மகிமையை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோம். என்ன மகிமை அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வசனத்தை எடுத்தேன். பிதாவினுடைய என்னது? There was a word, the word was with God, and the word was with God Jesus sitting face to face with the Father. பிதாவினுடைய மடியிலே முகமுகமா இருந்த அந்த மகிமையை என்ன கொண்டு வந்தாரு? He brought it to us and we beheld that glory. அந்த மகிமையை இப்ப நாம பார்க்கிறோம். Okay, so okay, யோவான் in John 17:22 we read, I have given them the glory that which you have given me. நீங்க எனக்கு கொடுத்த மகிமையை நான் இவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். God has, okay, sorry. So God has shared the very glory that He carries to us through the union we have with His Son. தேவன் அவர் ஒரு மகிமையை சுமந்து கொண்டிருக்கிறார். அதே மகிமையை நமக்கு இப்போ பகிர்ந்தளித்து நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். எப்படி அப்படின்னா நம்ம கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த இணைப்பின் மூலமாக. So this union, as we read in 2 Timothy 1:10, He has manifested His immortal life in us and He gave that glory to us because that's the glory He was carrying and that's the glory
he had as a one and only the Son of God from heaven. இந்த இயேசுவோடு கூட நமக்கு கிடைத்திருக்கிற இந்த இணைப்பின் நிமித்தமாக அவர் நமக்கு அவருக்கே உண்டான ஒரு மகிமையை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. அது என்ன மகிமை அப்படின்னா 2 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல இந்த அழியாமையின் ஜீவன், நித்திய ஜீவன், சாவாமையின் ஜீவனை இந்த சரீர உலகத்திலேயே நமக்கு ஷேர் பண்ணும்படியா அந்த மகிமையை எடுத்து கொடுத்திருக்காரு கிறிஸ்துவோட இணைப்பின் மூலமா. So in Romans 8:17 we read, we are joint heir with Christ, we have inherited all that he is and all that he has. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம் இயேசுவோட கூட கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். அவர் என்னவா இருக்கிறாரோ அது எல்லாத்துலயும் நமக்கு பங்கு இருக்கு. அவருக்கு என்னெல்லாம் சொந்தமா இருக்கோ அதுலயும் நமக்கு பங்கு இருக்கு. So whatever Jesus inherited as a man standing first in the line of humanity restored, we have also inherited through him. இந்த மீட்கப்பட்ட மனுக்குள்ள அப்படின்ற லைன்ல இயேசு ஃபர்ஸ்ட் ஆளா நிக்கும் பொழுது அவருக்கு என்னெல்லாம் சுதந்திரமா கிடைச்சதோ, அவருக்கு என்னெல்லாம் சொந்தமா இருக்கிறதோ அதுல எல்லாத்துலயுமே நமக்கும் பங்கு இருக்கு. And he has shared his glory with us now. அவருடைய மகிமையை இப்போ நமக்கு ஷேர் பண்ணி கொடுத்திருக்கிறார். We are joint heir with Christ. நம்ம இயேசுவோட உடன் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். And we are not waiting for any city to, we are not waiting for city, or we are not waiting to go to any city. இப்போ ஏதோ ஒரு பட்டணம் எழும்பணுமோ இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டு இருக்கல. We are the city of God, city of living God. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய பட்டணமா நம்மளையே மாத்தி வைத்திருக்கிற நம்ம தான் அந்த பட்டணம். You are the city that is set on the hills. மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணமா நீங்க தான் மாற்றப்பட்டிருக்கீங்க. You are the light. நீங்க தான் வெளிச்சமா இருக்கீங்க. You are the salt. நீங்க தான் உலகத்துக்கு உப்பா இருக்கீங்க. Okay, you are the salt of the earth. You are not waiting to go to the city. You have become the city of living God because he has shared his glory with you and he has manifested his immortal life in you. இப்போ ஏதோ ஒரு பட்டணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க காத்துக்கிட்டு இல்ல, தேவனுடைய பட்டணமா தேவன் உங்களை மாற்றி வைத்துட்டாரு. எப்படி அப்படின்னா அவருடைய மகிமையை உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அவருடைய அழியாமையின் ஜீவன், நித்திய ஜீவனை உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்து உங்களை அந்த ஜீவனுள்ள தேவனுடைய பட்டணமா மாற்றி வைத்திருக்கிறார். Galatians 3 from verse number 26 I am reading, for you are all sons of God through faith in Christ Jesus, for as many of you as were baptized into Christ have put on Christ. Okay, in Romans 8:29 what we read, he intended the shapes of our lives to be in alignment with or likeness of his son. Okay, for as many of you as were baptized into Christ have put on Christ. There is neither Jew nor Greek, there is neither slave nor free, there is neither male nor female, for you are all one in Christ Jesus. And if you are Christ, then you are Abraham's seed and heirs according to the promise. What was the promise made to Abraham? In your seed that the whole nation shall be blessed. In that, okay, sorry. So இல்ல இத மட்டும் சொல்லு, இந்த லாஸ்ட் இத மட்டும் சொல்லு. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா உன்னுடைய வித்தின் மூலமா எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு. In your seed the whole nation shall be blessed. When he did not mean seeds, he mentioned seed, meaning he mentioned Christ. Okay, in Christ the whole nation shall be blessed. And if you are Christ, that you have put on Christ, if you have put on Christ, then you are Abraham's seed and heirs according to the promise. இப்போ நீங்க கிறிஸ்துவை தரித்திருக்கிறவர்களானால், இப்போ ஆபிரகாமுடைய வித்துக்கள்னு சொல்லல, ஆபிரகாமுடைய வித்து, உன் வித்தில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஒரு வித்தை யாரை பத்தி பேசுனா கிறிஸ்துவை பத்தி பேசுது. நீங்க கிறிஸ்துவுக்குடையவர்களா இருந்தா, நீங்க கிறிஸ்துவோடையவர்களா இருந்தா, கிறிஸ்துவை நீங்க தரித்தவர்களா இருக்கும் பொழுது ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிறீங்க, அவருடைய வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளிகளா இருக்கிறீங்க. So when it means you are heirs according to promise, whatever the promise God made to Abraham is fulfilled
now through Christ, and it brought to effect in your life, because in you the whole nation shall be blessed, because you are the promised seed, because you have put on Christ and you have become the heirs of promise. இப்போ வாக்கு தத்தத்துக்கு நீங்க சுதந்திரவாளிகளா இருக்கிறபடினால அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுவின் மூலமா இந்த சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ற வாக்கு தத்தம் இன்றைக்கு நிறைவேறது உங்க மூலமா தான். நீங்க தான் சகல ஜாதிக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. ஏன்னா அந்த வித்தினோட உடன் சுதந்திரவாளியா நீங்க இருக்கிறபடினால. I mean, the moment you have put on Christ, there is no differentiation between, as you know, as we read, there is neither Jew nor Greek, there is neither slave nor free, there is neither male nor female, for you are all one in Christ Jesus. And if you are Christ, then you are Abraham's seed. You have put on Christ and you have become Abraham's seed, the seed of promise. நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்ட பிறகு உங்களுக்குள்ள எந்த வேறுபாடுகளும் வித்தியாசமும் கிடையாது. ஆண் என்றும் இல்ல, பெண் என்றும் இல்ல, யூதன் கிரேக்கன் எந்த வித்தியாசமுமே கிடையாது. நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டபடியினால நீங்க கிறிஸ்துவுடையவர்களா மாறிட்டீங்க. அதனால ஆபிரகாமுடைய வாக்கு தத்தமான எல்லா வாக்கு தத்தத்துக்கும் உடன் சுதந்திரவாளிகளா மாறிட்டீங்க. Okay, let's read Colossians 3. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் verse number 4. 4ஆம் வசனம். Colossians 3 verse number 4. When Christ, who is our life, appears, then you also will appear with him in glory. Okay, go one verse above. Yeah. For you died and your life is hidden with Christ in God. Yeah, go to 4th verse. When Christ, who is our life, appears, then you will also appear with him in glory, because he has united himself with you and you have become the seeds of promise. When he appears, you will also appear with him in glory. நீங்க மரித்தீங்க, கிறிஸ்துவுடனே கூட கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய ஜீவன் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவர் கூட மகிமையில வெளிப்படுவீங்க. ஏன் அப்படின்னா நீங்க அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய மகிமை உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. When he will come back or when he will be revealed, it's the next question we should ask. அடுத்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா அவர் எப்போ வெளிப்படுவார், கிறிஸ்து எப்போ வெளிப்படுவார்? When he will be revealed, you will also be revealed in your with him in glory. Okay, when he will be revealed is the next question we should ask. அவர் வெளிப்படும் பொழுது நீங்களும் அவர் கூடவே மகிமையில வெளிப்படுவீங்கன்னு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுன்னா, அடுத்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா எப்போ அவர் வெளிப்படுவார்? And in Acts we read, heaven must restore him until all the prophecy or until all things restored. எல்லா விஷயங்களும் சீரமைக்கப்படும் வரை பரலோகம் அவரை பிடித்து வைக்க வேண்டும் சொல்லி. Heaven must retain him. Okay, so when he will reveal is what we read in 1 Corinthians 15, when the corruption puts on incorruption, when the mortality puts on immortality, the Christ will reveal. When he is revealed, each of you will see yourself with him in glory, because that's when our body, or we will put on immortality, this corruption will put on incorruption. நம்ம கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். அதுல சொல்லப்பட்டிருக்கு அவர் எப்போ வெளிப்படுவார்ன்ற கேள்விக்கான பதில் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ சாவுக்குரியது சாவாமையை அழிந்து கொள்ளுதோ, எப்போ அழியக்கூடியது அழியாமையை அணிந்து கொள்ளுதோ, அப்போ தேவன் வெளிப்படுவார். எல்லா விஷயங்களும் நிறைவேறும் பொழுது அவர் வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் பொழுது மகிமையில நீங்களும் வெளிப்படுவீங்க. ஏன்னா நீங்க அவரோட உடன் சுதந்திரவாளியா இருக்கிறீங்க. Whatever we earn for or whatever we are waiting for, God didn't kept anything outside of himself or outside of us and promised us that one day you would get that. He didn't do that. He made every promise come to pass in Christ Jesus, and as we are the Abraham seed, we also become the inheritors of all that promises.
இப்போ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வாக்குத்தத்தமா தேவன் கொடுத்திருக்கிறாரோ அது எங்கேயோ ஒரு நாள் உங்களுக்கு தருவாரு, நீங்க வெயிட் பண்ணி எங்கேயோ போய் பெற்றுக்கொள்ளணும்னு தேவன் வைக்கவே இல்லை. இது எல்லா வாக்குத்தத்தத்தோடைய நிறைவையும் கிறிஸ்துவுக்குள்ளேயே வச்சுட்டாரு. இப்போ நீங்க எதுக்குமே காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க இயேசுவோட கூட இணைக்கப்பட்டிருக்கிறனால, அவரோடு கூட உடன் சுதந்திரவாளியா இருக்கிறனால, அவருக்கு சொந்தமானதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானதா இருக்கனால உங்களுக்கு அது இப்பவே கிடைக்கும். In him all the promises have become yes and amen. அவருக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. And whatever promise he made to Abraham, he fulfilled in Christ Jesus. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேற்றி முடிச்சிட்டார். Since he has fulfilled it and you have become the seeds, promised seeds, and in you the whole nation shall be blessed. அவர் ஏற்கனவே இத செஞ்சு முடிச்சனால இப்போ நீங்க ஆபிரகாமோடு இணைக்கப்பட்ட உடன் சுதந்திரவாளியா இருக்கிறனால, நீங்க அவருடைய வித்துக்களாக இருக்கிறனால உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. And that's why in Romans 10 we see the righteousness of faith speaks. Okay? What does it mean? ரோமர் 10ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தின் நீதி பேசுகிறது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்? The righteousness of faith speaks. விசுவாசத்தின் நீதி பேசும். Okay, can you put that thing? Romans 10. But the righteousness of faith speaks in this way. Do not say in your heart, who will ascend into heaven? That is to bring Christ down from above. Go down. Who will descend into the abyss? That is to bring Christ up from the dead. Go down. But what does it say? The word is near you. Because you have been united with Christ, now you are supposed to open your mouth and tell, I am the city of God, I am blessed, I am healed, I am the children of God, I am the son of man, I am the beloved son of God, I am accepted. I mean, this is how the righteousness of faith speaks. விசுவாசத்தின் நீதி எப்படி பேசும் அப்படின்னா இப்போ நீங்க தேவனோடு இணைக்கப்பட்டு தேவனோடு உடன் சுதந்திரவாடியா மாறிட்டனால இப்போ நீங்க வாயை திறந்து சொல்ல முடியும், நான் தான் தேவனுடைய பட்டணமா இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க சொல்ல முடியும். ஏன்னா அது உங்களுக்கு நிஜமாக இருக்கிறது நீங்க தேவனோடு இயேசுவோடு இணைக்கப்பட்டனால. I mean, that's what it says. I mean, who has ascended into heaven to bring him down, or who went into the abyss to bring him up? The word is near you, in your mouth and in your heart. Open your mouth and confess it. Whatever you want, open your mouth and speak it. நீங்க இனிமே போயிட்டு இந்த வார்த்தை உங்களுக்கு பக்கத்துல இருக்கு, உங்களுக்கு அருகில் இருக்கு, அது உங்களுடைய வாயில இருக்கு. நீங்க வாயை திறந்து கன்ஃபெஸ் பண்ணா போதும், பேசினா போதும், அது உங்களுக்கு நிஜமாக இருக்கும். Faith is the substance of the things hoped for and the evidence of things that are not seen. Okay? After Christ, faith is you seeing yourself in union with him and you speaking the things that are already accomplished in him. விசுவாசம் நம்பப்படுகிறவர்களுடைய உறுதியும் காணப்படாதவருடைய நிச்சயமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க அவருக்குள்ளாக ஏற்கனவே செய்யப்பட்ட விஷயங்களை பார்த்து வாயை திறந்து பேசுறது தான். So, go to next verse. That if you confess with your mouth the Lord Jesus and believe in your heart that God has raised him from the dead, you will be saved. Okay, go down. For with the heart one believes unto righteousness, and with the mouth confession is made unto salvation. I mean, again, it's a different topic. We need not go there. So, whatever God has promised to Abraham, or whatever God has wanted to do from the beginning through the Christ, as we see in Romans 8, he wanted to create us in the likeness of him, and he did that. Whatever he had begun, he accomplished it, and we have to believe and open your mouth and confess and speak it. காலங்கள் தோன்றதுக்கு முன்பதாகவே தேவன் செய்ய நினைத்த நோக்கங்களா இருக்கட்டும், இல்ல ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தங்களா கொடுத்த வாக்குத்தத்தங்களா இருக்கும், இது அனைத்தும் தேவன் கிறிஸ்துவின் மூலமா நம்மளை கிறிஸ்துவோடு இணைத்த அந்த இணைப்பிலே ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். இப்போ நடந்த விஷயங்களை நீங்க வாய்களை திறந்து பேசினா மட்டும் போதும். So, as we saw a few scriptures in Romans 8, we are fully accepted by God
we are free to live not according to flesh, but by the dynamic power of the Holy Spirit. We are dominated by the Holy Spirit. We are fully accepted by God. The Spirit imparts life to us because we are fully accepted by God. We have inherited all that He is and all that He has. The creation now longs for the freedom that is coming to me, which is even my physical body being transformed. So this is how the righteousness of faith speaks. இந்த விசுவாசத்தின் நீதி பேசுகிறது எப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் கிறிஸ்துவுக்குள்ள ஏற்கனவே நிறைவேற்றி முடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க அவரோட இணைக்கப்பட்டனால அவர் யாரா இருக்கிறாருன்ற எல்லாமே உங்களுக்கு சொந்தமா இருக்குது. அதுல நீங்க சுதந்திரவாளியா இருக்கிறீங்க. அவருக்குரியதா என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றிலும் நீங்க சுதந்திரவாளியா இருக்கிறீங்க. தேவனுடைய ஆவியானவர், அந்த ஏற்றுக்கொள்ளுதலின் ஆவியானவர், பிதா உங்களை ஏற்றுக்கொண்டுட்டார் அப்படின்ற உறுதியை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிற அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு ஜீவனை மீண்டும் 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 கொடுத்துட்டே இருக்கிறாரு. இதை கொடுக்கறனால இப்போ நீங்க சாவாமையை அணிந்து கொள்ள முடியும். இதை அணிந்து கொள்ளும் பொழுது பிரபஞ்சம் மீட்கப்படும். இந்த மொத்த சிருஷ்டியும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கே, அது மீட்கப்படும். The law of Moses could not justify you with this because God has destined you. He has cut the cord of death in your life and He has manifested His immortal life, and this is the report that prophet Isaiah and Habakkuk brought, and people were struggling to believe that report. இந்த விஷயத்தை தான் மோசேயோட நியாயப்பிரமாணத்தினால ஒரு நாளும் செய்ய முடியவே இல்லை. இயேசு உங்களோட இணைக்கப்பட்டனால உங்களுக்கு சாவோடு மரணத்தோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சாவாமையை நீங்க அணிந்து கொண்டிருக்கிறீங்க. இததான் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குமோ சொல்றாரு. இந்த விஷயத்தை யார் நம்ப கூடும்? யாரால இதை நம்ப முடியும்? God has redeemed you. I mean, how I am seeing it, I mean, I'm not able to put it in words. Like when you launch a satellite, okay, after some point of time, the actual satellite will separate itself from the booster, and they will set the satellite on the course of orbit wherever they have to place, and I mean, it will start doing its work. Like it will start circling around in that orbit. இத இப்போ தேவன் உங்களை மீட் எடுத்திருக்காரு அப்படின்ற விஷயத்த நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா, ஒரு ராக்கெட் லான்ச்சர்ல சேட்டலைட்டை வச்சு விண்வெளிக்கு அனுப்புறாங்க. அதை லான்ச் பண்ணி அது அங்க போன பிறகு சேட்டலைட் வந்து அது அனுப்பப்பட்ட அந்த லான்ச்சர்ல இருந்து பிரிஞ்சு போய் அதுக்கு ஒரு ஆர்பிட் கிரியேட் ஆயிருக்கும். அதுக்குன்னு ஒரு நோக்கம், அதுக்கு ஒரு பாதை ஏற்கனவே நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த பாதையில் அது ஓட ஆரம்பிச்சிடும். So God, likewise, I'm seeing God has set you in the orbit of life, and you keep on circling in the orbit of eternal life. அதே போல நான் இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, தேவன் உங்களை மீட்டெடுத்து உங்களை ஜீவன் அப்படின்ற ஒரு பாதையில ஏற்கனவே போட்டுட்டாரு. இப்போ நீங்க அந்த ஜீவ பாதையில நடந்தா மட்டும் போதும். And like how all those scientists, I mean, stand up and celebrate when a satellite is being set in the orbit, Father God has accomplished in Christ when He had put you in His Son, and when you placed in the orbit of life, eternal life. What He had begun, He completed it. எப்படி இந்த ராக்கெட் வந்து சேட்டலைட்டை கொண்டு போய் சேர்த்து சேட்டலைட் அதனுடைய பாதையில ஓட ஆரம்பிக்கும் பொழுது எல்லா சயின்டிஸ்டும் எழுந்து கை தட்டுவாங்களோ, அதே போல பிதா இயேசுவின் மூலமாக உங்களை மீட்டெடுத்து ஜீவ பாதையில வைத்த பொழுது அதே சந்தோஷத்தை உணர்ந்தார். Okay, let's all stand up.